श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। नारायण 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 नारायण। नारद भक्ति सूत्रास नालावதி सूत्रम 4, 5, 6 படிக்கிறோம். यल्लब्ध्वा पुमान् सिद्धो भवति अमृतो भवति तृप्तो भवति यत्प्राप्य न किञ्चिद् वाञ्छति न शोचति न द्वेष्टि न रमते नोत्साही भवति यज्ज्ञात्वा मत्तो भवति स्तब्धो भवति आत्मारामो भवति। நேற்றுக்கு முக்கியமாக இந்த 3 ஸ்லோகம் சூத்திரங்களுடைய அர்த்தத்தை பார்த்திருக்கோம். அந்த பரம பிரேம ரூபமான அமிர்தஸ்வரூபமான அந்த பக்தினை அடைஞ்ச ஒரு புமான் ஒரு மனிதனுக்கு என்ன பலம் கிடைக்கும், அவனுடைய மனோநிலை அவனுடைய பாவம் எப்படி இருக்கும், அவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பலம் பராபக்தி அத்வைத பக்தி ஞானி பக்தியுடைய பலம் மொத்தம் 4வது ஸ்லோகத்திலிருந்து 6வது ஸ்லோகம் வரைக்கும் 11 விஷயங்களை நாரதர் விவரிச்சிருக்கார். முதல் அவனு சித்தன் ஆயிடுவான். அப்படின்னா சாதிக்க வேண்டியது எல்லாமே சாதிச்ச மாதிரி ஆயிடுது. சரியா? அடுத்தது திருப்தோ பவதி அமிர்தோ பவதி சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் முன்னாடி வச்சுக்கணும். அமிர்தோ பவத்தினால தான் அமிர்தஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கிறதுனால அவனை திருப்தன் ஆயிடுறான், சித்தன் ஆயிடுறான், திருப்தன் ஆயிடுறான், திருப்தியோடு இருக்கிறான். அதுக்கப்புறம் நான் கிஞ்சித் எதுவுமே ஆசைப்படுறதா இல்லை, அப்புறம் எது பற்றியும் கவலைப்படுறதாகவும் இல்லை, யாருன்னு துவேஷிக்கிறதையும் இல்லையே இல்லை, தனக்குள்ள தானே ஆத்மசுகத்திலேயே ரமிச்சிட்ருக்கிறான். இல்லை 7வது நான் ரமத்தே பாஹ்ய விஷயங்களுடைய சுகம் மேலே ஆதாரப்படாமல் ஆந்தரிகமான அந்தர்கத சுகத்தினே ரசிச்சிட்ருக்கிறவன். அதுக்கு பிறகு 6வது ஸ்லோகத்திலோ மத்தோ பவதி அந்த ஸ்வரூப ஆனந்தத்தினால் அவன் ரொம்ப ஆனந்தமாக இருக்கான். மத்தோ பவதி என்ன அவனுடைய ஹிருதயம் இந்த பக்தி கங்கனால் பக்தி பிரேமனால் நிறைஞ்சிருக்கேன்னு அர்த்தம். எந்த ஒரு எதிர்பார்ப்பு வெளியிலிருந்து பார்க்கலை. அதனால் ஸ்தப்தோ பவதி செலவாட்டி அவனுக்கு ஆச்சரியமாய் ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யஹனே கட்டோபனிஷத்துலேயும் பகவத்கீதையிலும் சொன்ன மாதிரி இது ஸ்தப்தன் ஆயிடுறான்னு ஸ்டன் ஆயிடுறான்னு அர்த்தம். அப்படின்னு இன்னொரு அர்த்தம் எதுவுமே பேசாமல் மௌனத்திலேயே இருக்கணுமானே ஆசை வருமா. ஆனால் எப்பாவது பேசுகிறான்னா அந்த
பக்தியுடைய பரவசத்திலிருந்து அந்த பக்தி விஷயமே பேசுவான், பராபக்தி. மிச்சம் நாம் சமயத்தில் ஸ்தப்தனாக இருப்பான், எதுலேயும் ஈடுபடுறதுக்கு பேசுறதுக்கு கூட அவனுக்கு அப்படிப்பட்ட மௌனம் அனுசரிப்பான்னு அர்த்தம், ஸ்தப்தா. ஓகே. அப்புறம் கடைசியாக அங்கே திரும்பி ஆத்மாராமோ பவதி. அங்கே நடுவில் வந்தது நரமத்தே, பாஹ்ய விஷயங்களிலிருந்து ஆனந்தத்தை எதிர்பார்க்கலை, வெளியில் விஷயங்களிலிருந்து அந்தர்கதமான ஆத்ம ஆனந்தத்திலேயே ஈடுபடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நேற்றுக்கு இங்கே வரைக்கும் பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட விஷயம் இவனுக்கு இங்கே ஏற்பட்டது இந்த விதமானு சொன்னால், இவனை எவ்வளவு சாதனை பண்ணியிருக்கணும். அந்த சாதனையில் தான் பலதெல்லா படிகள் பகவத்கீதையிலோ சொல்லப்பட்டது. இங்கே அந்த விவரங்கள் எல்லாம் சொல்லாமல் நேராக அப்படி நாரதர் அந்த பக்தியோட லட்சணம், பக்தியோட நிலை பற்றி, பலம் பற்றி சொல்கிறாரு. ஆனால் ஒரு ஸ்லோகத்தினை இங்கே வரைக்கும் முடிச்சதுனால பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகம் நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். பகவான் நாஸ்தி புத்திரயுக்தஸ்ய, ஒருத்தனுக்கு புத்திக்கு உள்ள இப்படிப்பட்ட பக்தி பாவம், பக்தின்னு செலுத்தணும், செய்யணும், பராபக்தி அடையணும்னு பாவனை அயுக்தனாயிருக்கிறது கிடைக்காது. நாஸ்தி புத்தி அயுக்தஸ்ய நச்சாயுக்தஸ்ய பாவனா. அப்படின்னா யுக்தன்னா கர்மயோகம் பண்ணல, நிஷ்காம கர்மயோகத்தின்னு பண்ணல, ஏகரூப தியானமும் பண்ணல. அப்படி இருக்கிறவனுக்கு நச்சாயுக்தஸ்ய பாவனா, பக்தி பாவனா, சத்பாவனா, பிரேம பாவனா இவனுக்கு ஏற்படாது. எந்த நல்ல பாவனும் ஏற்படாது. நச்சாயுக்தஸ்ய பாவனா நச்சா பாவயத சாந்தி. அப்படிப்பட்ட உள்ள சாத்விக பாவங்கள், தெய்வீ பாவங்கள் இவனுக்கு இல்லைன்னா சாந்தி எங்கேருந்து வரும்? எப்போ பார்த்தா அரிஷட் வர்க்கங்களுக்குள்ளேயே அடிமையாகி, காம குரோத லோப மோக மதமாத்சரங்களுக்கு அடிமையாகி அதோட தாக்குதல்னால அசாந்தியாகவே இருக்கிறான். ஸோ நச்சா பாவயதா சாந்தி. இப்படி சாந்தி இல்லாத அந்த மனது அசாந்தஸ்ய குத சுகம். அவனுக்கு எங்கேருந்து தான் சுகம்? வெளியிலோ எதிர்பார்ப்பு, எதுலேருந்து சுகம் அவனுக்கு வரப்போகிறது? ஏன்னா அவனுக்கு உள்ளேயே சுகம் இல்லை. அதனால தான் இந்த படிகளெல்லாம் தாண்டி சாதனை செஞ்ச இந்த பக்தனுக்கு ஏற்பட்ட பலங்கள் பற்றி சொல்லி இப்போது 7வது சூத்திரத்தை நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கணும், படிக்கிறோம். சான காமயமான நிரோத ரூபத்வாத். மறுபடியும் இங்கே நாரதர் அந்த பக்தியோடைய இன்னொரு லட்சணத்தின்னு சொல்கிறார். முதல்ல 2 லட்சணங்கள் சொன்னார். சா அஸ்மின் பரம பிரேம ரூபா அமிர்தஸ்வரூபாச்ச. இங்கே திரும்பி சா அப்படின்னு அந்த பக்தி ந காமயமான, எந்த ஒரு அகாமயமான இஸ் ஈக்குவல் டு ந காமயமான, எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பு பக்தி செலுத்துறதிலோ, பகவான் மேலே பிரேம காட்டுறதிலோ, லோகம் மொத்தம் பகவானுடைய ஸ்வரூபமான சொல்லிட்டு பிரேம காட்டுறதிலோ, கருணை காட்டுறதிலோ எந்த ஒரு எதிர்பார்ப்பு, ஆசை இல்லை. ந காமயமான அந்த பக்தி எந்த ஒரு ஆசை, எதையும் எதிர்பார்த்து செலுத்துகிற பக்தி இல்லை. பாருங்க எவ்வளவு நம்ம பொதுவாக லோகத்தில் நம்ம செய்கிற பக்திக்கு இங்கே எவ்வளோ வித்தியாசம் இருக்குது நாரதர் சொல்கிறதுக்கு. நம்ம பக்தி இல்லாமல் எப்போவுமே பார்கெயின் கூட சேர்ந்திருக்கிற பக்தி. பல வாட்டி சொல்லியிருக்கும் இல்லையா பாகவதத்திலேயே. 2 விதமாக தான் நம்ம பக்தி பெரும்பாலும் லோகத்தில் செய்கிறது. பயத்தோடு செய்கிற பக்தி, அப்புறம் பார்கெனிங்கோட, பார்கெனிங்கன்னு பகவான் கூட பேரம் பேசுகிற பக்தி.
பேரம் பேசிட்டு செய்கிற பக்தி பயத்தோடு, பயத்தினால கடவுள் மேலே ஏதாவது ஆகும் அப்படின்னு பயந்து பக்தி செலுத்துறது. ஆனால் இது ரெண்டுமே தவறுன்னு சொல்கிறார் இங்கே. அதனால் எப்படிப்பட்ட ஒரு அந்த ஆசை இல்லாதது. ஏன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்ன? பகவான்கிட்டேருந்து எதுவுமே கேட்க போகிறதில்லை. மேக்ஸிமம் கேட்குறோம்னா ஏதாவது చిత్త శుద్ధి కొడుకు అని కేకడం మొదల్లో. చిత్తశుద్ధి కొడు అనేది కూడా தாண்டிపోய் சித்தசுத்தி இந்த ஹிருதயத்தில் நீதா, இந்த ஹிருதயம் மூலமாக, இந்த மனசு சரீரம் மூலமாக நீ వ్యక్తமாகணுமே பகவானே. நான் అనేది இல்லாமல் ஆகணும். இந்த அகங்காரம் உதிக்காமல் இருக்கணும். அதனால் நீ தான் இருக்கணும். நீ தான் செய்கிற எல்லாமே நீ இது உபயோகப்படுத்து, நல்ல விதமாக உபயோகப்படுத்து. அப்போது எனக்கு நானே அகங்காரம் இல்லாமல் செய். இல்லை நீ தான் வேணும், பிரகலாதன் கேட்ட மாதிரி, நிறைய பக்தாள் கேட்ட மாதிரி நீ தான் வேணும், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு நிலை. இது எப்படி என்ன இதோடைய ஸ்வரூபம்? அது ஏன் என்ன காமயமானவாக இருக்குதுன்னா நிரோதரூபத்வாத். நிரோதரூபத்துவம்னா தியாகமே அங்கே முக்கியமான அம்சமாக இருக்கு. தியாக பாவந்தான் இருக்கு. அதனால தான் என்ன சொல்கிறோம், அன்கண்டிஷ்னல் லவ். இது லோகத்தில் காட்ட முடியாது. லோகத்தில் அப்படி காட்டினா ஏமாந்து போய்டுறோம், யாரும் அதை நம்ப மாட்டேன். ஆனால் இருக்கணும் அப்படி அன்கண்டிஷ்னல். யாராவது நேசிக்கிறோம் விரும்புகிறோன்னா அன்கண்டிஷ்னல், நாட் பிகாஸ் ஆஃப் திஸ் அன்னு சொல்லக்கூடாது. பக்தி என்ன அன்கண்டிஷ்னல் லவ், கடவுள் மேலே செலுத்துகிற பக்தி. ஸோ நிரோத ரூபத்வாத்துன்னா இது தியாக ரூபமாக இருக்குது. காபட்டி ஏன்னா சந்நியாச ஏவ நிரோதா. இங்கே நிரோதா அనే అర్థத்துக்கு నిరోధమన్నా మనస్సుని నిరోధ பண்ணுறது అనేది யோகத்தில் சித்தவృత్తి நிரோதா யோகான்னு அங்கே சொல்லப்படுறது. இப்போ இங்கேயும் நிரோதன்னா எதுன்னு நிரோதம் பண்ணணும்? அங்கே அவங்க வந்து மனசுன்னு நிரோதம் பண்ணுறது நிகிரகிக்கிறது. ஸோ மனசுன்னு கட்டுப்படுத்துறது. இங்கே கூட அந்த பாவத்தில் எடுத்தால் கூட மனசுன்னு பகவானுக்கு கொடுத்தாச்சு. எனக்கு அணி மனசு இருந்தால் தானே நானும் சங்கல்பங்கள் எடுத்துட்டு நான் ஈடுபட்டு ஆசைப்படுறதுக்கு. அதனால் இங்கே மனசு, ஆனால் யோகத்தில் சொல்லப்படுற யோக நிரோதத்தில் அகங்காரம் போகிறதில்லை. அது எண்ணங்களை கட்டுப்படுத்தி அது பண்ணால் கூட அந்த யோக நிரோதம் అనేదిக்கும் பக்தியில் சொல்லப்படுற நிரோதம் அனே சொன்ன இந்த இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கே வந்து தியாகம் பண்ணியாச்சு மனசுன்னு பகவானுக்கு. அது நிரோதம் பண்ணணுமா, அது எப்படி உபயோகப்படுத்தணும், எதுக்கு அவர் பார்த்துக்கிட்டோம். நான் சும்மா இருப்பேன், அவருடைய கையில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருப்பேன். பாகவதத்தில் 10வது ஸ்கந்தத்தில் உத்தவர்னி வந்து பகவான் கோபிகைகள் எல்லாரையும் பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் ஞானோபதேசம் பண்ணி அவங்கள அழாமே செய் நீ போய்ன்னு சொன்னால் அங்கே போய் உத்தவர் பேசுகிறாரு. இப்படி அழலாமா நீங்கள், கிருஷ்ணன் ஆத்மா தானே, அப்படி இப்படின்னு எதேதோ பேசும்போது அதனால் ஞானத்தின்னு சொல்கிறேன், கொஞ்சம் கேளுங்க, உங்கள் ஹிருதயத்தில் ஞானத்தின்னு வளர்த்துக்குங்கன்னார். அவங்க சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, உத்தவரே எங்கள் ஞானம் అనేది நாங்கள் ஏற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு மனசனது இருந்ததானே, அந்த மனசு தான் கிருஷ்ணனுக்கு கொடுத்தாச்சே, அந்த மனசு கிருஷ்ணனுக்கு கூட போயிடுச்சு. அதுதான் பராபக்தி. இப்போ அங்கே ஞானத்துக்கு தேவையில்லை. அப்படி மனசுன்னு விட்டு கொடுக்கணும்னாவே ஞானம் பக்குவத்தை வந்தால் தான் விட்டு கொடுக்க முடியும் மனசுன்னு. ஸோ அதுதான் இங்கே சொல்லப்படுறது நிரோத ரூபத்வாத். நிரோதம் இங்கே நியாசக எல்லாமே இன்னொரு அர்த்தம் கூட சொல்கிறேன். முதல்ல வந்து சந்நியாசம் எல்லாத்தையும் கொடுத்ததுனால அங்கே எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லாதனால எல்லாத்தையும் ரினன்ஸ் பண்ணுறதுனால இன்னொன்று வந்து பாஹ்ய விஷயங்கள் லோக விஷயங்கள் முக்கியமே இல்லை.
சரீரத்துக்கு பிராரப்தத்துக்கு தகுந்த மாதிரி பகவான் கொடுக்குற கர்ம பலம் என்ன வருமோ வரட்டும், போனால் போகட்டும்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த நிலையில் நிரோதம்னா பாஹ்ய விஷயங்கள் எதுவுமே இவனை தொடர்றதில்லை, அதுக்கு முக்கியத்துவம் இல்லை. அதனால் இன்னொரு அர்த்தம், பிகாஸ் இட் இஸ் நாட், எதுவுமே பாஹ்யத்திலிருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதனால அந்த மனசே பகவானுக்கு உட்டி கொடுத்ததுனால அது அந்த பக்தியோட ஸ்வரூபம் ந காமயமான. இது எத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். கோவிலுக்கு போய் எதுவுமே பகவானை கேட்காம எப்படி சார் பூஜை பண்ணுறது, அர்ச்சனை பண்ணுறது? எத்தனை வருஷமாக வாழ்க்கையில் இப்படி தான் டிக்கெட்டு சீட்டு அபிஷேகம்னு சொல்லி போய் கோவிலில் பகவானுக்கிட்ட எவ்வளோ பெரிய பெரிய மல்லிகை கடை லிஸ்ட்டு மாதிரி அது கேட்டு இது கேட்டுகிட்டே இருக்கிறோம். ஆனால் அதனால பகவான் நீ என்னை கெட்டவான்னு ஒரு கை இப்படி காட்டுறாரு, இன்னொரு கை இப்படி வைக்கிறார் அபயஹஸ்தமனு. ஆனால் இது என்னன்னா, கேட்டது போதும், இன்னும் நிறைய கேட்டாச்சுன்னா ஒன்று கொடுப்பேன். அதனால் இனிமேல் நான் சொல்கிற பேச்சு கேளுன்னு சொல்லிட்டு ஒரு கையில் சங்கம் வச்சுக்கிட்டு அந்த வேத வார்த்தைகளை பகவான் பேசிட்டார். வேதம், சங்கம் வேதம். நீ கேட்கலன்னு கதையும் வச்சுருக்க, இல்லைன்னா சக்கரம் வச்சுருக்க, லோகத்தில் ஜனன மரணம் இந்த சக்கரத்தில் போட்டி போட்டி சுருட்டிடுவேன். அதனால் சா ந காமயமானா. சரியா? அதனால் இங்கே அப்போது என்ன சார் இப்படி சொன்னால் நீங்கள் எப்படி எல்லாம் தியாகம் பண்ணுங்க, மனசு விட்டு கொடுங்கன்னு, அப்போ என்னுடைய குடும்பம் வாழ்க்கை விவகாரம் நடக்க வேண்டாமா அப்படின்னு சந்தேகம் சகஜமாக வரும். அதுக்கு பதில் என்னன்னா, இப்போ சரியாக புரிஞ்சுக்கோ, கர்ம பலத்தை நீ தியாகம் பண்ணும், கர்ம செஞ்சிட்டே இரு. லோகத்தில் உனக்கு என்னென்ன ஏற்பட்டிருக்கோ, பிராரப்தத்தினால் என்னென்ன இருக்கிறதோ, சுற்றி இருக்கிற உறவுகள், பந்தங்கள், குடும்பம், எல்லாருமே பகவத் ஸ்வரூபமாக பார்த்து அவங்களுக்கு செய்கிற அந்த டியூட்டின்னு சொல்லிட்டு அதில் மாட்டிக்காதே. கன்வெர்ட் த டியூட்டி இன்டு டிவோஷன் இஸ் கால்டு ஸ்பிரிச்சுவல் சாதனா, பராபக்தி. எல்லாமே என்ன எங்கே இருக்கிறோமோ என்ன செய்கிறோமோ அது தார்மீகமாக செய், தர்மமாக வாழு. ஆனால் மனசுக்குள்ளே இப்படி அந்த பகவான் மேலே அத்தியந்த பிரேம வளர்த்துக்கோ, பகவானுக்காக வாழு, ஆத்ம ஜானத்தின் பராபக்தினை அடையிறதுக்காக வாழு. தவிர ரொம்ப யாந்திரிகமாக டியூட்டி, அவங்க பார்த்துக்க வேண்டாம் இவங்களை பார்த்துக்க வேண்டாமான்னு சொல்லிட்டு நிறைய நம்ம இந்த இதில் சாக்கு சொல்லுவோம். சாக்குன்னு வில் பிளேம் அண்ட் டெல் திஸ் காஸ். ஓகே, அது மேலே படி போட்டு குடும்பத்தினை யார் பார்த்துக்குவாங்க? யார் பார்த்துக்குவாங்க? பகவானை தான் பார்த்துக்கிறாரு, நம்மளை பார்த்துக்கிறோம். எல்லாருக்கும் அவங்களுக்கு என்ன ஆகணும் என்ன ஆகக்கூடாதுன்னு. ஆனால் நம்ம நானும் அந்த இடத்துல டியூட்டி பண்ணுற டியூட்டி மாதிரி இருக்கேன். அப்பாவும் அம்மாவும் அப்புறம் ஹஸ்பண்டாகவும் ஒய்ஃபாகவும் இந்த டியூட்டிஸ், அதுதான் இப்போ சொன்ன கருத்து. உன்னுடைய கர்த்தவிய கர்மங்களின் எல்லாத்தையும் கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணி கடவுளுடைய ஆராதனாவாக மாற்றுக்கோ. இதுதான் ஆத்தியாத்மிக வாழ்க்கை அண்டு சாதனா. இது புரிஞ்சிச்சுன்னா இனிமேல் சந்தேகம் வராது. இன்னும் கூட ஏதாவது அங்கங்கே கொசுறு பிசுறு சந்தேகம்னா பகவத்கீதை எல்லா அத்தியாயம் கர்மயோக, ஞான கர்ம சந்நியாச யோகம், கர்ம சந்நியாச யோகம் எல்லாம் ஒடுங்க கேட்கணும். ஏன்னா அதோடைய சுருக்கமான கருத்துக்கள் தான் இந்த நாரத பக்தி சூத்திரம். அங்கே எலாபரேட்டடாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நிரோதத்வாத் அப்படின்னு சொல்லி இப்போது அடுத்த ஸ்லோகத்தில் இந்த பாயிண்ட் மட்டும் நல்லா மனசில் எழுதி வச்சுக்கோங்க. என்னது? கன்வெர்ட்டிங் த டியூட்டி இன்டு டிவோஷன். இந்த இந்த கருத்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ எந்த டியூட்டி கூட நமக்கு பர்டன் ஆகாது. எந்த டியூட்டின்னு தலையெழுத்தே ஐயே அப்படி இப்படின்னு பண்ணாமல் பொறுத்துக்கிட்டு பொறுமையாக
செய்யும்போது ஆனந்தமாக செய்வோம், என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஸோ வில் டூ த பெஸ்ட் அண்ட் லீவ் த ரெஸ்ட் அண்ட் நாட் வி won't ரெசிஸ்ட். வில் டூ த பெஸ்ட், லீவ் த ரெஸ்ட், நோ ரெசிஸ்ட். புரிஞ்சுதா? வரட்டும், நடக்கட்டும் అని சொல்லிட்டு பகவானுக்கு விட்டு கொடுக்கணும். ஆனால் நம்ம பிரயத்தனம் போய் எல்லாம் விட்டு கொடுத்தா இப்படி இல்லை. நீ என்ன பண்ணணும்னு పురుషకారం అనేది அப்புறம் புருஷ பிரயத்தனம் అనేది சொல்லிட்டோம். நீ என்ன பண்ணணும்? மனசுని சாந்தமாக வச்சுக்கோ, சித்த சுத்திக்காக எல்லாம் பண்ணுறேன்னு பாவத்தோடு பண்ணணும். அடுத்த 8வது சூத்திரத்தில் நாரதரே சொல்கிறாரு, இந்த நிரோதம்னா என்ன, எதினி தியாகம் பண்ணணும், எதிலிருந்து விரமிச்சுக்கணும், எதினி நமக்கு கிட்ட வராமல் தூரமாக வச்சுக்கணும். நிரோதம்னா ஸ்டாப்பிங், அப்ஸ்ட்ரக்டிங் ஆர் கிவிங் அப், உட்டி கொடுக்கறதுன்னு அர்த்தம். எது உட்டி கொடுக்கணும், எதினி ஸ்டாப் பண்ணணும், அந்த நிரோதம் అనేదికి நாரதரே விவரிக்கிறாரு. 8வது சூத்திரம், நிரோதஹ தூ லோக வேத வியாபார நியாசஹ. இப்போது புரிஞ்சுக்கணும். நியாசஹ சந்நியாச, சமயக் நியாசம் சந்நியாசம் அப்படின்னு என்ன சார் எல்லாரும் சந்நியாசம் எடுத்துக்க சொல்கிறீங்களேன்னா, சந்நியாசம் எல்லாரும் எடுத்துக்கணும். சந்நியாசி மாதிரி ஜீவிக்கணும். நீ பரமபக்தனாகணும், பக்தி பராபக்தின் அடையணும், நிம்மதி ஏற்படணும், மோட்சம் வரணும், உனக்கு கரையேறணும்னு இருந்தால் பாகியமான சந்நியாசம் எடுக்கணும்னு அவசியமில்லை. அது ஏற்படும் போது முடியும் போது நடந்தால் நடக்கட்டும். ஆனால் அந்தர்கதமான ஆந்தரிக சந்நியாசம் எல்லோரும் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அது எவ்வளோ சீக்கிரமாக ஆந்தரிக சந்நியாச பாவத்தோடு இருந்து வாழ்க்கை நடத்துகிறோமோ, இதுக்கு வயசுக்கு சம்பந்தம் இல்லை. நல்ல ஆனந்தமாக வாழ்க்கையை சந்தோஷமாக பகவத் அர்ப்பணமாக நிம்மதியாக கவலை இல்லாமல் நடத்தலாம். அதுதானே மனுஷனுக்கு வேணும். வேறு என்ன வேணும்? நிம்மதி வேணும் சுவாமி, சாந்தி வேணும் சுவாமி. இதெல்லாம் எங்கே போச்சு, ஏன் இல்லை உன்னை கேட்டால், நீ என்ன பண்ண, எல்லாமே லோகத்தில் எதிர்பார்க்குறே, அதிலிருந்து இதிலிருந்து. இப்போ அதுதான் இங்கே நல்ல விஷயம் சொல்கிறாரு. ஞாசக, எந்த ஞாசக, உட்டி கொடுக்கறது. எது உட்டி கொடுக்கணும்? அந்த உட்டி கொடுக்கறது இதுதான் உண்மையா. நிரோதக தூ, நிரோதகம்னா என்ன தெரியுமா? ஞாசக, என்ன உட்டி கொடுக்கணும் சார்? லோக வேத வியாபார. லோக வேத ரெண்டு சின்ன வார்த்தைகளை வச்சுட்டு அது உள்ள ரொம்ப அர்த்தத்தோடு வச்சிருக்கார். என்னன்னு கொஞ்சம் பார்ப்போமே. இங்கே லோக நியாசக முதல்ல எடுத்துக்கிறோம். இந்த லோக நியாச அப்படின்னா பொதுவாக சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவாங்க, நமக்கு எது மேலே ரெண்டுத்து மேலே அட்டாச்மெண்ட்டுங்க. முதல் லோகம் விஷயம் பற்றி, லோகத்தில் இருக்கிற இந்த அதுக்கு சம்ஸ்கிருதம் லோகேஷண, சரியா? அந்த லோகேஷண லோகம் விஷயங்கள், அந்த லோகத்தில் என்னென்ன இருக்குது சார்? லோகத்தில் வித்தேஷண, தனத்து மேலே ஆசை, ரொம்ப அதுக்கு அடிமை, பணம் பேய் பிடிச்சிருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ லோகேஷண அதுன்னு விட்டுடணும். அப்படின்னா இந்த லோகத்தில் ரொம்ப அது சத்தியமனி, அது உண்மையனி, அது எனக்கு சுகசாந்திகள் கொடுக்கும், எனக்கு மோட்சம் கொடுக்கும், கரையேற்றும்னு எதிர்பார்க்காது, எதுக்கிட்டேன்னு எதிர்மே எதிர்பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷன். இந்த லோகத்தில் முதல் வித்தம், வித்தேஷண, அப்புறம் புத்திரேஷணா, புத்திர தார, தாரன்னா பாரிய, தாரா தாரா மேலே தாரேஷணா புத்திரேஷணா, இப்படி எல்லாம் இருக்கு. அப்போது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு சுவாமிஜி சொல்கிற ஒரு அர்த்தம் ரொம்ப அழகாக சொல்லுவார் ஜோக்கர். என்னென்னா, ரெண்டு ரகமான கார்பேஜ்னு விட்டுடணும் அப்படின்னு அர்த்தம் பண்ணார்.
ரெண்டு விதமான கார்பேஜ். என்ன அதில் ஒன்று வந்து ட்ரை கார்பேஜ், இன்னொன்று வந்து வெட் கார்பேஜ். இந்த ட்ரை கார்பேஜ்னா இந்த உயிரில்லாத சொத்து, பணம், தங்கம், நிலம், அப்படி இதெல்லாத்துமே லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ட்ரை கார்பேஜ். அது அவ்வளோ தொந்தரவு பண்ணும். ஆனால் வெட் கார்பேஜ் தான் ரொம்ப டேஞ்சர். அதில் ஃபங்கஸ்ஸு, பாக்டீரியா எல்லாமே வந்து சேரும். என்னதான் வெட் கார்பேஜ்ன்னா அதுதான். இங்கே லொக்கேஷனத்தில் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டால் நாம் குடும்ப மக்கள், பாரியா, குழந்தைகள், புத்திரேஷனா, தாரேஷனா, பௌத்ர கிராண்ட் சில்ட்ரனுடைய அட்டாச்மெண்ட்டு, இதெல்லாம் தான் வெட் கார்பேஜ் என்றார். இந்த ரெண்டுமே ட்ரை கார்பேஜ்னு விட்டு கொடுக்கணும், வெட் கார்பேஜ்னு விட்டு கொடுக்கணும். ஏன்னா அதெல்லாம் விட்டு கொடுத்தாதான் மனுஷனுக்கு வந்து என்ன ஆகும். விட்டு கொடுக்கறதுன்னு என்னன்னு சொல்லிட்டேன் இப்போது. பி நியரர் பட் ஃபிசிக்கல்லி, பட் கீப் டிஸ்டன்ஸ் மென்டல்லி. நல்லா கவனிங்கோ. கீப் be nearer physically, no problem, but keep distance mentally. இந்த மென்டல் டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் சந்நியாசம். அப்படின்னு நான் எதுவுமே எதிர்பார்க்கலை. எனக்கு குழந்தைகள் எல்லாம் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், அப்படி பண்ணுவாங்க, இப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்க்காதுங்கோ. நிறைய அப்செட்ஸ் வரும். எதிர்பார்த்த ஏமாந்து போவோம். அவங்களா நல்லது நடந்தால் பண்ண, நம்மளாக எதிர்பார்த்து அதுக்காக தான் நான் உனக்கு படிக்க வச்சேன், உனக்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டேன், அதுக்காக நீ இப்படி பண்ண அப்படியா நீ நம்ம பேசுவோம். ஆனால் அவனை பெருசானதுக்கப்புறம் என்ன பேசுவான்னு தெரியுமா? சொல்ல முடியாது. ஓகே, நம்மளை துரத்து வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா நம்மளே அவங்கள துரத்திட்டு வெளிநாட்டுக்கு எங்கே தூரம் அனுப்பிச்சிட்டோம் இல்லையா? அதுக்கப்புறம் அவனுக்கு எங்கே தான் அன்பு பிரேம வர போகிறது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுன்னு கூட இப்படி சொல்லி, நீங்கள் என்னை சரியாக படிக்க வைக்கல, எனக்கு செய்ய வேண்டியதில்லை செல்ல, நீங்கள் சரியாக செஞ்சுட்டு தான் நான் நல்ல இடத்துல நல்லாவே ஜாப் வாங்கி நல்லா இருந்திருப்பேன், உங்களுக்கு என்ன தெரியல, அப்போ எனக்கு சொல்லி அப்படின்னு நம்ம மேலே குற்றம் சொல்லி எல்லாம். நிறைய குழந்தைகள் அப்படி தான். எங்கள் அம்மா அப்பா வெரி வெரி குட் அண்ட் கிரேட்னு சொல்கிற குழந்தைகள் எத்தனை பேர் இருப்பாங்க? ஏன்னா அப்படி சொல்கிறதுக்கு லோகத்தில் முடியாது. முதல் விஷயம், அப்படி சொல்லணும்னா நமக்கிட்ட ஏதாவது தகுதி இருந்திருக்கணும். இல்லைன்னா அது அந்த அந்த சம்ஸ்காரம் அந்த குழந்தைக்காவது இருக்கணும். சம்ஸ்காரம் யார் கொடுப்பாங்க? வெளியில் நம்மளை தானே தாய் தந்தைகள் கொடுக்கணும். ஸோ மொத்தத்தில் இந்த லோகம்னா இப்படி தான் இருக்கும்ப்பா. அந்த சுவாமி சொல்லுவார், த வேர்ல்ட் இஸ் ஆல்வேஸ் லைக் திஸ். அதனால் உலகத்தை நீ மாற்றணும் செய்யணும்னு சொல்லிட்டே முயற்சி பண்ணாது, ஏமாந்து போகாது, டைம் வேஸ்ட் பண்ணிக்காது. உன்னை நீ திருத்துக்கோ, உன்னை நீ கரெக்ட் பண்ணிக்கோ. உன்னை நீ திருத்துகிறது கரெக்ட் பண்ணுறது ரொம்ப சுலபம். கரெக்டா? அதனால தான் லோக அண்டு இங்கே என்ன சொன்னார், வியாபாரம்னே வார்த்தை உபயோகப்படுத்திட்டார் பாருங்க. வியாபாரம்னா விவகாரம், விவகாரம்னா பிஸ்னஸ்ஸு. இந்த லோகத்தில் அதுதானே நடக்கும். விவகாரம்னா பிஸ்னஸ் தான். பாரிய பர்த்தக்கு நடுவில் பிஸ்னஸ் தான். ஆமாம், எல்லோரும் எதிர்பார்த்து தான், எனக்கு எவ்வளோ சொத்து, எனக்கு எவ்வளோ தங்கம் கொடுத்துட்டீங்க, எனக்கு எவ்வளோ படவை வாங்கி கொடுத்துட்டீங்க, இவர் வந்து எனக்காக நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணுங்க, ஒரு காஃபி கூட நல்லா வச்சு கொடுக்க தெரியாது உனக்கு. இப்படி தான் பிஸ்னஸ். சும்மா தான் பேசுகிறோம் வெளியில். நிஜமான பிரேமம் எங்கே இருக்குது? எல்லாமே எதிர்பார்ப்பு தான், எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன். தியாகம் అనేది இங்கே வராது. ஏன்னா அந்த தியாகம் இருந்துச்சுன்னா நீ வந்து இந்த உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். பகவானுக்காக தியாகம் பண்ணுவியா? பகவான் வந்து நீ கோபம், ராகம், துவேஷத்தினை எல்லாம் விட்டுடு எனக்காக, அப்போ தான் நீ என்ன எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அவர் வார்த்தை கேட்குறோமா? அவர் சொன்னதை கேட்குறதில்ல. நமக்கு விரும்பின மாதிரி, நம்ம சொன்ன மாதிரி அவர் டான்ஸ் ஆடணும். பக்தியில் இப்படி தான் அவன் நம்ம டான்ஸ் ஆட வைக்கிறோம். பாப்பம் பகவான் வந்து அவருக்கு எல்லாரும் சமன்னால அவர் கூட சரி பார்க்கலாம், ஒரு நாளைக்கு அப்புறம் ஒரு நாளாவது இது புரிஞ்சிக்காதான்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்த்துட்ருப்பார். ஸோ லோக நியாசக, லோக வியாபார நியாசக முதல்.
அதில் சொல்லிட்டோம் வெட் கார்பேஜ் அண்ட் ட்ரை கார்பேஜ். ஓகே, ட்ரை கார்பேஜ் எல்லாம் டெட் மேட்டர், பொருள் மேலே, காரு மேலே, எல்லாமே உயிரில்லாத பொருள்கள் எல்லாத்தையும் பொசெஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ். அங்கே இந்த ரெண்டுத்துக்கு ட்ரை கார்பேஜ் அண்ட் வெட் கார்பேஜ்னா பொசெஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ், இது ரெண்டுத்தையும் விட்டு கொடுக்கணும் லோகத்துக்கு சம்மந்தப்பட்ட வியாபாரம். ஆனால் அப்போது எப்படி சார் அப்படி டக்குன்னு விட்டு போக வேண்டாம், போகணும்னு சொல்லலையே. இங்கே எத்தனையோ கிரகஸ்தர்கள் ஞானிகளாக இருந்தாங்க, எத்தனையோ ருஷிகள் எல்லாரும் கிரகஸ்தர்களாக இருந்தாங்க. அதனால் இருந்து எப்படி இருந்துக்கணும், இன்றைக்கி 2 கருத்து சொல்லிட்டோம். இருந்து எப்படி இருந்துக்கணும்னு திரும்பி ஞாபகப்படுத்தட்டுமா? கன்வெர்ட் யுவர் டியூட்டி இன்டு டிவோஷன், நம்பர் 1. நம்பர் 2, பி ஃபிசிக்கல்லி நியரர் இஃப் பாசிபிள். சில வாட்டி இப்போது நியரராக ஓகே. ஆனால் சார் அவங்களை கிட்ட வச்சுக்கிட்டு இருக்க முடியல சார், தாங்க முடியல சார், ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க, தொந்தரவு கொடுக்குறாங்க, என்ன பண்ணுவேன்? அப்படி தூரமாக போனால் போயிடுமா? அசல் சில பேர் தூரமாக போனால் கூட நீ மனசில் வந்து அவங்கள விடுறது இல்லையே. ஓ, நம்ம ஹிருதயத்தில் யார் நிறைய ஆக்குபை பண்ணியிருக்காங்க. இந்த பாயிண்ட் இப்போ வேண்டாம், அடுத்த ஒரு ஸ்தோத்திரத்தில் இது பற்றியே சொல்லுவார், அப்போ சொல்கிறேன். அதுக்குள்ளே யோசிச்சு வச்சுக்கிறோம். யார் ரொம்ப நம்ம ஹிருதயத்தில் இடத்துனே பிடிச்சிருக்கான், அவங்க சிந்திக்கணும். லிஸ்ட் எழுதிட்ட ஒரு ஹையார்டிக்கு ப்ரையாரிட்டி ஆர்டர் கூட தெரியும். அதெல்லாத்தையும் இப்போது கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ புத்திரே லோக வியாபார நியாசக. அப்புறம் அடுத்தது வேத வியாபார நியாசக. இது கொஞ்சம் சூக்ஷ்மமாக ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். வேத வியாபாரம்னு இப்போ வேதத்தில் பூர்வபாகத்தில் நிறைய கர்மகாண்ட சொல்லப்பட்டிருக்கு. கர்மத்தினால அது நிஷ்காமமாக ஏதாவது அந்த வேத விஷயங்கள் சொல்லப்பட்ட கர்ம யக்னம் யாகம் பூஜா புனஸ்காரம் ஏதாவது இப்போ வேத கர்மங்களை எல்லாரும் பண்ணலன்னா கூட ஆகம சாஸ்திரப்படி பண்ணுறோம், பரவாயில்ல, அதெல்லாம் பண்ண இத்தனை வருஷம். இப்போது சகாமன் கூட சேர்ந்து பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் அது வேறு பூர்வபாகத்தில் சொல்லப்பட்ட வேத கர்மகாண்டம் எல்லாமே கூட சகாமமாக இருக்கு. ஆனால் அதை சித்த சுத்திக்காக நான் செஞ்சுக்கிறேன், எனக்கு நிஷ்காமமாக பண்ணுறதை மாற்றுக்கலாம். நமக்கு மெச்சூரிட்டி இருந்தால் அந்த நிஷ்காமமாக மாற்றிக்கிட்டு செஞ்சால் அது பண்ணிட்டே. ஸோ இப்போ கூட நம்ம என்னென்ன செய்கிறோமோ, என்ன தெய்வம்னு ஆராதிக்கிறோமோ, எந்த விதமான பூஜா வழிபாட்டு செய்கிறோமோ, யார் குல தெய்வமோ கிராம தெய்வம் இதெல்லாம் என்ன இருக்கிறதோ இதெல்லாம் இருந்து போட்டோம். அப்படியே ஒன்றும் அது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நிறுத்தணும், தூக்கு போடணும்னு இல்லை. உடனே ஒன்று சந்நியாசம்னா காவி கலர் போட்டு சொல்லலை, ஒன்றும் சொல்லலை, அது பாட்டுக்கு அது நடக்கட்டும். ஆனால் அது எல்லாத்தையும் பகவத் அர்ப்பணமாக நிஷ்காமமாக எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. எதுவுமே ஆசைப்பட்டு எனக்கு குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், அப்புறம் பையனுக்கு ஜாப் வரணும், அப்புறம் குழந்தை பிறக்கணும், அப்புறம் எனக்கு அதெல்லாம் நிறைவேறுத்தோ, அவங்களுக்கு உடம்பு குணம் பண்ணும், இது பண்ணுன்னு கேட்கக்கூடாது. ஏன் கேட்கலன்னா சுவாமி எப்படி கேட்காம அவர் பண்ணுவாரப்பா, அது பண்ணிட்டு தான் இருக்கிறாரப்பா. நீ கேட்கறதுனால ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப குழம்பிட்டுருப்பேன். அதுலேயே இருந்துட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். இப்படி கேட்குறது கேட்டு என்ன ஆகுறதுன்னு இந்த காமிய கர்மங்களினால மனசு வந்து விகல்பமாகிறது, அசுத்தமாயிட்டே இருக்கிறது. எப்போதான் போதும்னு சொல்ல போகிறேன். இவ்வளோ கேட்டு என்னதான் சாதிச்ச, நிம்மதி வந்துச்சா, எல்லாம் சரியாயிடுத்தா? அநேக ஜன்மங்களை இதே தானே பண்ணிகிட்ருக்கு. அதனால் லோக வேத கர்மங்களுன்னு கூட வேதத்தில் சொன்னதெல்லாம் கூட அது சிலதெல்லாம் முதல்ல எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி மாதிரி சில படிகளை சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி நீ வந்து இனிமேல் இப்போது முதல்ல காமிய கர்மமாக பண்ணிகிட்ருக்க, அதுக்கப்புறம் நிஷ்காம கர்மம் பண்ணலாம் இல்லையா? முதல்ல குருஹஸ்தனா கொஞ்ச நாள் இருக்குது, அப்புறம் வானப்பிரஸ்தம் ஆகணுமா இல்லையா? வானப்பிரஸ்தத்துக்கு அப்புறம் சந்நியாச நிலை வரணுமா இல்லையா? ஸோ அதனால் அதே பிடிச்சிக்கிட்டு அப்படியே இருக்கக்கூடாது. ஒரு படிப்படியாக மேலே ஏறி வர்றோமா அன்னு சொன்னால் நம்ம வந்து அந்த ஸ்டெப்பே ஏற மாட்டோம், அந்த முதல் படியிலேயே உட்காடுறோம். பகவான் சொல்லி கொடுக்குறாரு,
கீதையில் சொல்லிக் கொடுக்குறாரு, எல்லா இடத்துல சொல்லிக் கொடுக்குறாரு, எல்லா சாஸ்திரத்தில் இதுதான் சொல்லிக் கொடுக்கும்போது அது பண்ணாமல் நமக்கு வந்து எல்லாம் சரியாகணும், எல்லாம் நல்லா இருக்கணும், எனக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது, துக்கம் வரக்கூடாது, என்னோடய பிஹெச்எஸ் வேல்யூ நல்லா மெயின்டைன் ஆகணும். பிஹெச்எஸ் வேல்யூன்னா பழகிருப்பீங்க, இப்போ புதுசாக கேட்குறவங்களுக்கு கூட. பீஸ், ஹாப்பினஸ் அண்ட் செக்யூரிட்டி, இதுக்கு வெளியில் நான் எதுவுமே ஆதாரப்படலை. நான் உள்ளே நின்று மை செல்ஃப் உள்ளே இருக்கிற அந்த என்னுடைய தெய்வம், என்னுடைய சக்தி, உள்ள அந்த தெய்வ சக்தி தான் எனக்கு அது எல்லாமே கொடுக்கறது. அதை வச்சு தான் அங்கே சொன்னது. இப்போ 11 சொன்னமே முன்னாடி 4, 5, 6வது சூத்திரத்தில் அந்த 11 தான் நம்ம வந்து 3ஆக சொல்லிட்டு இருக்கிறோம். பிஹெச்எஸ் வேல்யூ, பீஸ், ஹாப்பினஸ் அண்ட் செக்யூரிட்டி, அதெல்லாம் இருக்கிறதுனால அவன் வந்து சித்தோ பவதி, ஸ்தப்தோ பவதி, மத்தோ பவதி, திருப்தோ பவதி, அமிர்தோ பவதி, ஆத்மா ஆராமோ பவதி, எல்லாம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அப்போது உபனிஷத்துடைய கருத்துக்கு ஞாபகம் வச்சுக்கணும். தியாகே நைக்கே அமிர்தத்துவமானசோ, தியாகத்தினால மட்டும்தான் அமிர்தத்துவம் அடைய முடியும். அதனால தான் ந கர்மணான பிரஜயாதனேன தியாகே நைக்கே அமிர்தத்துவமானசோ. பாருங்க, இப்போ இந்த வித்தேஷணா, லோகேஷணா, புத்திரேஷணா, லோக வியாபார, வேத வியாபார, அதுதான் இந்த உபனிஷத்து மந்திரத்தில். ந கர்மணா, அதான் வேத கர்மம், கர்மத்தினால மோட்சம் வராது, அமிர்தத்துவம் வராது. ந கர்மணா ந பிரஜையா, குழந்தைகள், பந்தம், சொந்தம், நிறைய பந்துகள், இதெல்லாம் அவங்க எனக்கு ஸ்ராத்தம் வைப்பான், நான் போவேன், அதுக்கப்புறம் வச்சா நான் நல்ல மேலே லோகத்துக்கு போவேன், அந்த லோகத்துக்கு போவேன். இது எல்லாமே ரிலேட்டிவ் வேர்ல்டு. சொன்னமில்லைன்னதுக்கு 14 லோகங்களுக்குள்ளே எங்கே பிறந்தானோ, என்ன தேவதவாக இருந்தானோ, என்ன இருந்தாலும், இந்திரனா சந்திரனா இருந்தால் கூட சம்சாரம்தான். சம்சாரம்தானே. சம்சாரம் ஒன்று தமிழ் இல்லை, மலையாளம் இல்லைங்க. சம்ஸ்கிருதத்தில் சம்சாரம்னா த ரிலேட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் ஜனன மரண சக்கரம், அதுக்கு பேர் சம்சாரம். அப்படி என்ன இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா எங்கே ராகத்வேஷங்கள் இருந்து கொண்டே இருக்கும். நீ இந்திரலோகம் போனாலும் சொர்க்கலோகம் போனால் கூட. ஆமாம், யமலோகத்தில் போனால் கூட அங்கே ஒரு ராகம் துவேஷம் இருக்கும். அவனுக்கு மட்டும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கம்மி கொடுக்குறீங்க, நான் எனக்கு மட்டும் ஜாஸ்தி கஷ்டம் கொடுக்குறீங்க, இப்படியெல்லாம் அந்த ராகத்வேஷங்கள் இருக்கிற பேர் சம்சாரம். ஸோ ந கர்மணா ந பிரஜையா அப்படின்னு சொல்லி அழகாக இங்கே விவரிச்சிருக்காரு. ஸோ செக்குலர் அண்ட் சேக்ரெட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்திலிருந்து கிரமமாக ரினன்ஸ் பண்ணி செக்குலர் அண்ட் சேக்ரெட் இல்லை வியாவகாரிக அண்டு வைதிக, வியாவகாரிக விஷயங்கள் அண்டு வைதிக விஷயங்கள், காமிய கர்மங்கள் எல்லாத்தையும் விட்டுடணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி செய்கிறது தான் ஆந்தரிக சந்நியாசம். அதுக்கு பேர் தான் நிரோதம் அப்படின்னு சொல்லி, இந்த நிரோதம் அనే வார்த்தைக்கு இவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் கொடுத்ததுக்கப்புறம் 9வது சூத்திரத்தில் படிக்கிறோம். தஸ்மின் அனன்யதா தத்விரோதிஷு உதாசீனதாச்ச. அந்த நிரோதானே வார்த்தைனை இன்னும் கொஞ்சம் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இங்கே மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். நிரோதம்னா சந்நியாசம், ரினன்சியேஷன் அன்னோம். அப்போது அந்த நிரோதம் சந்நியாசம்னா என்னன்னா, தஸ்மின் ஆரம்பத்தில் பாருங்கோ, அஸ்மின் ஆரம்பித்தார். அன்றைக்கி சொன்ன முதல் நாள் இன்ட்ரடக்ஷனில் சுப்ரோனா ஒன்று உபயோகப்படுத்திட்டார். இன் திஸ் என்னார். இன் திஸ் அன்னா ரொம்ப நெருங்கி கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற உன் ஹிருதயத்தில் நானுன்னு தோணுற அந்த அந்த நான் வந்து பரமாத்மா தான், அதுதான் பகவான். அப்படின்னு இந்திஸ் அனி ரொம்ப நீரராக சொன்னி புறணோன்னு உபயோகப்படுத்திட்டார். இப்போது தஸ்மின் என்றார். தஸ்மின் அண்ணா இன் தட் என்றார். ஸோ இந்தட்டன்னு சொன்னால் அப்போது இது எங்கே தூரமாக போயிடுச்சு இப்போ திரும்பி இல்லை.
முதல் ஆரம்பத்தில் நான் எது இந்திஸ் தஸ்மின்னு சொன்னானோ இன் தட், இப்போ அது எது சொன்னானோ இதனி எது சொன்னானோ அதிலேயே புரியுது. இப்போ வாட் இஸ் செட் திஸ் தட், அதனால் இப்போ தட்டுன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. கொஞ்சம் முன்னாடி அது பேசி முடிச்சதுனால இல்லை. தத்துவமசி மகா வாக்கியத்தில் சொன்ன மாதிரி யூ ஆர் தட் துவம் தத்து துவம் அசின்னு சொன்ன மாதிரி நீ நீ நீன்னு சொல்லிட்டு என்னமோ இங்கே ரொம்ப ஓடிட்டுருக்கியே அகங்காரத்தோட ஜீவபாவத்தோட. ఇది టోటల్లా పారప టోటాలిటీలో என்னென்னமோ பெரிய ட்ராமா லீலை நடக்கிறது, ராமலீலை கிருஷ்ணலீலை. அதில் நீ ஒரு சின்ன கேரக்டர். இதுக்கு டைரக்டரு பகவான். அந்த டைரக்டர் சொன்ன மாதிரி உன்னுடைய கேரக்டர்னு ஒழுங்கா பண்ணிட்டு ஓகே சந்தோஷமாக ரெம்யூனரேஷன் வாங்கிக்கோ. டைரக்டர் சொன்ன மாதிரி உன்னுடைய கேரக்டர் நீ ஒழுங்காக பண்ணிட்டா உனக்கு கூட வர ரெம்யூனரேஷன் என்னன்னா ஹாப்பினஸ், சந்தோஷம். ஓகே சித்த சுத்தி, குட், நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டேன், இதோ பணம் வாங்கிக்கோ. என்ன பணம்? நிம்மதி, சாந்தி, அப்புறம் ஆனந்தம், சித்த சுத்தி, மனசு நிர்மலமாக இருக்குது. அதனால் தஸ்மின் అనేది அதே தான், வேறே இல்லை. அந்த பக்திக்குள்ள இல்லைன்னா இன் தட் ஆத்மா ஆர் இன் தட் லார்ட் அனன்யதா, அந்நியம் இல்லாத அப்படின்னு அர்த்தம் அனன்யதா. ஸோ அந்த அனன்யதான்னா ஒன்று அது தவிர இன்னொன்று மேலே எதுவுமே இல்லை, எதுவுமே ஆசை இல்லை, எது பற்றி சிந்தனை இல்லாமல் சத்தியம் என்ன, அந்த சத்வஸ்து என்ன, ஆத்மா என்ன, அந்த அதே விஷயம். ஸோ தஸ்மின் அனன்யதா, சிம்பிள் மீனிங் சிங்கிள் மைண்டட் அனன்யதா. அந்நியம் வேறே இன்னொரு டீவியேஷன், வேறே இன்னொரு டைவர்ஷன் இல்லாமல் எஸ் திஸ் இஸ் கரெக்ட், இதுதான் சாஸ்திரம் சொல்லி, இதுதான் குரு உபதேசம் பண்ணார், அதனால் அனன்யதா. இப்போது இங்கே சிம்பிளாக முதல் இன்னொரு விஷயம் அனன்யதான்னா இதிலே ஈடுபடணும். ஆத்தியாத்மிக வாழ்க்கை, ஆத்தியாத்மிக ஜீவனம் நடத்துகிறதா மனுஷனுக்காக தான். அது மனிதர்கள் எல்லாரும் ஆத்தியாத்மிக ஜீவனத்தில் ஜீவிக்கணும், தியாகபாவத்தோடு ஜீவிக்கணும். இது எல்லோரும் செஞ்சு எல்லோருக்கும் நல்லது தான் சேர்ந்து. ஆனால் இது நம்ம செய்யும்போது இப்படி அனன்ய பக்தி, நானும் சார் கரெக்டாக நீங்கள் எவ்ரிடே அப்லோட் பண்ணுறீங்கன்னு சொல்லிங்க நாரத பக்தி சூத்திரம், அதனால் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் வீட்டில் ஏன் எப்போ அதை பார்த்து அதே கேட்டுட்ருக்கேன். இல்லை நார்மல் டேஸில் சத் சங்கத்துக்கு வரவங்க எல்லாருக்கும் வீட்டில் நிறைய பேர் நிறைய குற்றம் சொல்லி நிறைய எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம அனன்யம் இதுதான் எனக்கு வாழ்க்கை கம்மம், எனக்கு ரொம்ப கிளியராக இருக்குது, எனக்கு குரு சொல்லியிருக்காரு, எனக்கு பகவானுடைய கமாண்ட் இது வார்த்தைகள்னு சொல்லிட்டு அனன்யமாக நம்ம அதில் ஈடுபடுறோம் அப்படின்னு சிங்கிள் பாயிண்டடாக ரொம்ப ஓகே உற்சாகத்தோட கமிட்மெண்ட்டோட ஸ்ரத்தா பக்தியோடு ஈடுபடுறோம். ஆனால் பக்கத்தில் சுற்றி இருக்கிற இவங்க எல்லாருமே சில பேர் நம்ம குடும்ப சபியர்களாகட்டும், மெம்பர்ஸு பந்துகளாகட்டும், சமுதாயத்தில் வேறே ஆகட்டும், நிறைய பேர் நிறைய காமெண்ட் பண்ணுவாங்க, தொந்தரவு பண்ணுவாங்க, ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. நம்ம சொந்த பாரியா பர்த்த மாமனார் மாமியாரே ஒத்துழைப்பு கொடுக்காம குற்றம் சாட்டி நம்மளை மேலே குறை சொல்லி, ஏன்னா அவங்களுக்கு இதில் டேஸ்ட் வரல, இந்த விஷயங்கள் அவங்களுக்கு இதில் ஈடுபாடு இல்லை, அவங்க டிவி என்னாமோ அவங்க லோகம் அப்படி இருக்காங்க. அதனால இங்கே சொல்கிறாரு நீ அனன்ய பக்தியோடு இரு. அப்படின்னா சிங்கிள் பாயிண்டடாக இந்த விஷயங்களே சிந்தனை பண்ணுறதுலோ, ரெகுலர் பேசிஸில் சத்சங்கம் கேட்குறது, சிரவணம் பண்ணுறது, மனனம் பண்ணுறது, நிதித்தியாசனம் பண்ணுறது நீ ஈடுபடு. ஒருக்காகவும் டிவேட் ஆகாது. டிவேட் ஆயிடுச்சுன்னா நிறைய திரும்பி நிறைய கேப் வந்துச்சுன்னா நிறைய கஷ்டம் திரும்பி ட்ராக்கில் கொண்டு வரதுக்கு. அதனால் நீ அப்படியே செல்லு, குரு செல்கிற பாதையிலே செல்லு. ஆனால்
தத்விரோதிஷு இதனை எதிர்க்கிறவங்க, இதுக்கு தொந்தரவு பண்ணுறவங்களுக்கு தடங்களாக இருக்கிறது நிறைய இருக்கும். எல்லோருக்கும் நிறைய. ஒன்று என்ன, நம்ம சரீரமே நமக்கு சிலவாட்டி வியாதி ரூபமாக கஷ்ட ரூபமாக தடங்கள் கொடுக்கும். நமக்கு சுற்றி நெருங்கி இருக்கிற அவங்களை விட்டு கொடுக்க முடியாது, அவங்கள கூட தான் வாழணும். குடும்பம், பாரியா பர்த்தா, குழந்தைகள் அப்படி இப்படி எல்லாம் இருக்கு. சரியா? அப்படி இது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸு, பந்துகள் எல்லோரும் இருக்காங்க. நம்ம ஒரு சமுதாயத்தில், ஒரு இடத்துல, ஒரு கல்ச்சரில் அங்கே பிறந்தோம். அங்கெல்லாம் சிலது என்னென்னமோ இருக்கும். இது எல்லாமே கூட அப்படி இருந்தால் கூட அவங்கள மேலே துவேஷம் வச்சுக்காது, அவங்களுக்கு கூட உதாசீனமாயிரும், இன்டிஃபரெண்ட் ஆயிரும். வெளியில் பாஹ்யமாக முகத்து மேலே கொட்டி சொல்லாதே, நேராக சொல்லிட்டு தப்பு கெட்ட பேர் வாங்கக்கூடாது. ஆனால் உள்ள அந்தரங்கமாக உன்னுடைய சாதனை நீ பண்ணலாம். நீ அந்தரங்கமாக எவ்வளோ வளர்ந்துட்டுருக்க, சாதனை பண்ணுறனேது உனக்கு தெரியும். அது எதுக்கு பாஹ்யமாக தெரியணுமா? ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு கூட சண்டை வச்சுக்காமல், வேற்றுமை ரொம்ப கிரியேட் பண்ணாமல், அதனால் திரும்பி நீ டிஸ்டர்ப் ஆகாமல், தத்விரோதிஷு உதாசீனதா. ஸோ இது ஒரு ஆங்கிளில் இப்போ நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு ஆங்கிள் என்னென்னா, எதெல்லாம் எனக்கு அனன்ய பக்தி, சிங்கிள் பாயிண்டட், அந்த பராபக்தி, ஞானி பக்தி, அத்வைத பக்தினே கொடுக்கறதுக்கு உதவி பண்ணாமல் வேறு என்னென்னமோ யாரோ சொல்கிறாங்களாமா, அந்த ஆர்கனைசேஷனில் வேறு இன்னொருத்தர் டிவியில் இது பேசியிருக்காங்க, இன்னொருத்தர் அது பேசியிருக்காங்க, அவங்க கோவிலில் அது சொல்கிறாங்க, இவங்க இது சொல்கிறாங்க, இப்படி வைஷ்ணவர்கள் அப்படி சொல்கிறாங்க, சேவர்கள் இப்படி சொல்கிறாங்க, இப்படி பலதெல்லாம் எதெல்லாம் இந்த நேரான பார்த்து சரியான ஞானத்துக்கு உபயோகமாக இருக்கிறது எந்த பரா அத்வைத பக்தியோ அதுதான் வேணும். கடைசியில் எனக்கு ஞானம் வேணும். ஏன்னா ஞானத்துக்கு, பராபக்திக்கு, அத்வைத பக்திக்கு ஏதாவது தடமாக இருந்துக்கிறதுன்னா அதர் திங்ஸ் ஆல்சோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆன்மீக விஷயங்களாக காணப்படலாம். ஆனால் எல்லாத்துலேயும் போய் தலைவிடக்கூடாது, அப்படி டீவியேட் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறது தான் அனன்யதா. சரியா? ஒரு குருவு, ஒரு பத்ததி, ஒரு சாஸ்திரம் வச்சுக்கிட்டு அதில் போகணும். ஆனால் சாஸ்திரம் ஆதாரமாக வச்சுக்கிட்டு ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு கிட்டேருந்து தெரிஞ்சிட்டாதான் இந்த விஷயங்கள் எந்த ஒரு பயாஸ்னஸ்ன்னா நேரோ மைண்டட்னஸ் இல்லாமல் பளிச்சுன்னு இருக்கிறது சாஸ்திரத்தில் அப்படியே சொல்லணும். அதனால தான் சாதாரண பக்தி சாஸ்திரங்கள், பக்தி தர்ஷனங்கள் படிக்கிறவங்களோ சொல்கிறவங்களோ பக்தியிலோ அவ்வளோ ஆர்ப்பாட்டமாக செய்கிறவங்களும் இந்த நாரத பக்தி சூத்திரங்களை இப்படி இந்த விதமாக விவரித்து சொல்ல மாட்டாங்க. அதையும் சொல்கிறேன். ஏன் சொல்ல மாட்டாங்க? நமக்கு சம்மந்தம் இல்லை. ஏன் சொல்ல மாட்டேன்? சொல்லலை, அவங்க சொல்கிறதில்லை. அப்போது நம்ம இது சாதாரணமாக யாராவது இந்த நாரத பக்தி சூத்திரங்களை இப்படி சொல்லி கொடுத்தா அவங்க எல்லாத்துலேயும் அந்த துவைத்தத்தினே வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. இங்கே அத்வைத்தம் பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது நீ எப்படி தான் துவைத்தம் வச்சுக்கிட்டு பின்னாடி பேசி சொன்னால் இந்த சூத்திரங்களுக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா? நாரதருடைய நோக்கம் அதான். அதனால் தத்விரோதிஷு உதாசீனமாயிரு, அவங்களை பற்றி நீ தூரமாக வச்சுக்கோ. பி இன்டிஃபரெண்ட் அப்படின்னு அர்த்தம், உதாசீனமாக இருக்கிறது. அதனால் ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் பாகவதத்தில் ஒரு விஷயம் ஸ்லோகம் ஞாபகம் வருது, அதை சொல்கிறேன். என்னென்னா, அங்கே விஷயான் தியாயாயத சித்தம், ஒருவேளை லோக விஷயங்கள்னே மனசு சிந்திச்சிட்டு இருந்த தியாயாயத சித்தம் விஷயேஷு விஷஜ்ஜதே, அந்த விஷயங்களுக்குள்ளே அது மாட்டிக்கும். ஏதாவது மாட்டிக்கிட்ட எடுக்கிறது கஷ்டம் இல்லையா? இப்படி தான் அநேக ஜென்மங்களாக மாட்டிக்கு இருக்கிறது. இது லோக விஷயம், அசத்தியமான மித்யா விஷயங்களிலும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு நம்முடைய பிரெயின் சக்தி மனசுனெல்லாம் அதிலோ ஊட்டி கொடுக்கறது. ஆனால் அதே சொல்கிறார், மாமனுஸ்மரதே சித்தம், எப்போ என்னை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறதோ அனுஸ்மரதே, அதுதான் அனன்யமானது. அனுஸ்மரதே
மையேவ பிரவிலீயதே, அந்த சித்த மனசு எனக்குள்ள லயிச்சு போயிடும். நம்ம மனசு பகவானில் லயிச்சு போகிறது, பகவானுக்கு விட்டு கொடுக்கணுன்னா நமக்கு பயம் இருக்குன்னா நீங்கள் லாய்க்கு இல்லை. இந்த பக்தி மார்க்கத்தில் பராபக்திக்கு ஞானத்துக்கு நம்ம இன்னும் லாய்க்கு இல்லை. இன்னும் அலறவிலேயே இருக்கிறோம். பகவான் பேர் சொல்லி, கடவுள் பேர் சொல்லி துக்கத்தினை சொல்லிக்கிறது, அலறது, டிப்ரெஸ் ஆகிறது, அப்புறம் இப்படி ஆகிறது. எப்போ பார்த்தா பேரம் பேசிட்டு பார்கெயின் பண்ணுறது, பகவானுக்கிட்ட எதிர்பார்க்கறது, அடிக்கடிக்கு அவர் முன்னாடி போயிட்டு அலறது. இது பண்ணுறதுக்கு ஓகே, பயம் இருந்துச்சுன்னா. அதனால் சித்தம் மையேவ பிரவிலியத்தை, இது பகவானுடைய வார்த்தைகள். ஏன்னா மனசு எப்போ பகவானு லயிக்கலையோ, பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணலையோ, அந்த ஜீவனுக்கு, அந்த மனுஷனுக்கு பூர்ணத்துவம், சுகம், சாந்தி அடைய முடியாது. சிம்பிள் எக்ஸாம்பிள், ராத்திரி தூங்குகிற சமயத்தில் மனசு நான் அப்படியே வச்சுக்கிட்டு, எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நினச்சிக்கிட்டே தூங்க முடியுமா? நினச்சி பாருங்கோ. எப்போ மனசு உள்ளே அது எங்கே லயிக்கிறதோ லயிச்சு போகிறது, மனசு இல்லாமல் ஆகிடுது. மனசு இருந்துச்சுன்னா தூங்க முடியாது. மனசில் எண்ணங்கள் வந்துகிட்டே இருந்தால், கனவு வந்துகிட்டே இருந்தால் தூங்க முடியுமா? தூங்க மாட்டீங்க. அதனால தான் அப்படி அது நல்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். அம்மா தூக்கத்தில் நான் எல்லாம் விட்டி கொடுத்ததுக்கப்புறம் ஆனந்தமாக இருக்கேன். என்னங்க கஷ்டம் இதில் புரிஞ்சுக்கிறதுக்கு? அதுதான் கொடுக்க சொல்கிறார். லோக வேத வியாபார நியாசகா ஏவ நிரோதக. அங்கே பாருங்கள், நேச்சுரலாக விட்டி கொடுக்குறோம், ஆனந்தத்துக்குள்ளே போகிறோம். ஆனால் என்ன அந்த ஆனந்தம், அது என்ன అనేది தெரியல. நினைவுக்கு வந்தால் சம்சாரம் தொடங்குறது, துக்கப்படுறோம். இப்போ நினைவில் என்ன பண்ணணும்? நினைவில் இதுகோ கிளாஸுக்கு வந்து நாரத பக்தி சூத்திரங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நிம்மதியாக இருக்கிறது எப்படின்னு படகு, அது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காது. எதுக்குமே அதுக்குதான் இவ்வளோ விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு கொண்டா. ஸோ துவைத பக்தி பழகிட்டோம் சின்ன வயசில் இருந்து. பொதுவாக எல்லாரும் அப்படி தான் வரணும். துவைத பக்தியில் ஒன்று தான் மெச்சூர் ஆகி அத்வைத பக்திக்கு கிரமமாக வரலாம். ஆனால் இப்போது நீங்கள் சொல்கிற அளவுக்கு எனக்கு அந்த துவைத பக்தின்னு விட முடியலையே சார்ன்னா கூட கஷ்டம், தப்பு, ப்ராப்ளம் இல்லை. துவைத பக்தின்னு பண்ணிகிட்டே இருங்கோ. அத்வைத பக்தன் என்ன கூட అనేది தெரிஞ்சுக்குங்கோ. தெரியறதா இல்லையா? இப்போ புரியுறதா இல்லையா? என்ன கஷ்டம் இருக்குது? அப்படி இருந்துட்டு என்னாச்சு, கிரமமாக பாவ ஆந்தரிக பக்தி, நமக்கு ஹிருதயத்தில் இந்த கருத்துக்கள் நல்லா புரியணும், கன்வின்ஸ் ஆகணும். இது யாரோ சொன்னாங்க, நாரதர் சொன்னார், இங்கே இப்போ இவர் உபன்யாசம் பண்ணுறாரு, அதனால் ஒத்துக்கலை. அதனால் அப்படி செஞ்சுட்டு நீ இருந்தால் துவைத பக்தினி முதல்ல பண்ணிக்கிட்டே காமிய கர்மங்கள் கொஞ்சம் அந்த நிர்குண நிராகார தத்துவம் என்ன, அப்புறம் ஜீவ ஈஸ்வரன் என்ன, அப்புறம் நிஷ்காம கர்மங்கள் செஞ்சு அதான் மனசு நிம்மதியாக இருக்கு. ஏதாவது ஆசைப்பட்டு செஞ்சு அந்த மனசுக்கு நிம்மதி இல்லை, கவனிக்கிறோம். மனசை விட்டு கொடுத்தாதான் தூக்கத்தில் நிம்மதியாக இருக்கான்னு எனக்கு தெரியறது, கவனி இதெல்லாம். அதனால சுவாமி சொல்லுவார், லேர்ன் ஃப்ரம் த எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். அதுதான் ரொம்ப நமக்கு நல்ல தெளிவாக கன்ஃபார்மாக கன்விக்ஷன் கொடுக்கும். அதனால் அப்படி பண்ணிட்டு இருந்தால் என்ன ஆகுமன்னா, பகவானும் கீதையில் அவங்களுக்கு வந்து நான் உள்ள எப்போ நீ சத் சங்கத்துக்கு வந்து இப்படி எல்லாம் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறியோ, நிஷ்காமமாக பண்ணுறியோ, ஞான தீபேன பாஸ்வத, அவங்க புத்திக்குள்ள ஞான தீபத்தை நான் ஏற்றி வைக்கிறேன்றார் பகவான். பாருங்கள், ப்ராமிசஸ் பகவான். இது சத்தியம், இது சத்தியம். அதனால் இது கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அனன்யானேதி சொல்கிறோமா, நம்ம மனசில் யாருக்கு நம்ம முக்கியத்துவம் நம்ம கொடுத்தோம்? ஓகே, அதுதான் அடுத்த ஸ்லோகத்தில் அது சிந்திக்கிறதுக்கு. இங்கே அடுத்த ரெண்டாவது இன்னொரு சூத்திரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அனன்யானேது என்ன అనేది இங்கே விவரிக்கிறார். நிரோதம் అనేది ரெண்டு இடத்துல சொல்லி விவரிச்சாச்சு. இப்போ அது நல்லா புரிஞ்சது. அனன்யா அந்யாஸ்ரயாணாம் தியாக அனன்யதா. அனன்யதான்னு என்ன தெரியுமோ, ஒரு சிங்கிள் மைண்டட்னஸ்ன்னு சொன்னால் பழகாது. அதுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாரு பாருங்கோ. என்னன்னா, அந்நிய ஆசிரியாணாம் தியாக, வேறு எதுன்னு ஆசிரிக்கக்கூடாது. சரியா? வேறு எதுவுமே ஆசிரிக்கக்கூடாது. கேவலம் ஆத்மனை ஆசிரிக்கணும், பரமாத்மனை ஆசிரியிக்கணும்.
அந்நிய ஆசிரியங்கள் எல்லாத்தினையும் என்னது அதோ பணமும் வீடு வாசல் மக்கள் பொருட்கள் ஓகே இது எல்லாத்தையும் ஆசிரியிச்சிட்டு நான் பரமாத்மா பகவானை ஆசிரியிக்கிறேன். என்ன சொன்னோம் அதான் லோகத்து மேலே நம்ம லோகத்தினை ஆசிரியிக்கிறோம், பகவானை வந்து உபயோகப்படுத்துக்கிறோம் மீடியேட்டராக. அப்பா எனக்கு லோகத்தில் இதெல்லாம் நடத்தி கொடுத்தப்பா, கொஞ்சம் நீ உனக்கு கொஞ்சம் பவர் இருக்கன்னா, அதனால் இது உள்டா திருப்பணும். இப்போ இது என்ன பண்ணணும், பகவானை ஆசிரியிக்கணும், லோகத்தோட விவகாரம் பண்ணணும். ஆனால் துரதிருஷ்டமாக நிறைய பேர் பக்தி பேர் ஆத்தியாத்மிக பேர் மதம் பேர் சொல்லி பகவான் கூட விவகாரம் பண்ணுறோம், அப்புறம் லோகத்து மேலே ஆதாரப்படுறோம், ஆசிரியிக்கிறோம். தப்பு, அப்படி பண்ணக்கூடாதுன்னு அந்நிய ஆசிரியானாம் தியாக ட்ராப், எல்லாத்தையும் எல்லா ஆசிரியத்தினையும் விட்டுவிடணும். எப்போ என்ன அதுக்கு பேர் தான் அனன்யதா. இந்த சூத்திரத்தை நான் நல்லா விவரிக்க வேண்டியிருக்கேன். ஜஸ்ட் ஃபியூ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துக்கிறோம். முதல்ல வந்து இந்த அனன்யதான்னா ரொம்ப ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். ஒன்று தவிர ரெண்டாவது இல்லாத பொருள் அனன்யதா. அதுக்கு இந்த துவைத பக்தியிலோ இவங்க எல்லாருமே கூட இந்த சப்தத்தினை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அவங்க உபயோகப்படுத்திக்கிட்டு சொல்கிறது உண்டு. நமக்கு அதில் கூட அப்படி விழுந்திருக்கும் துவைத பக்தியில். இதுக்கு ரொம்ப பிராதானியம் கொடுப்பாங்க. இந்த அனன்ய பக்தின்னு சொன்ன வார்த்தைக்கு பிராதானியம் கொடுத்துவாங்க. அப்படின்னா இஷ்ட தெய்வ ஆராதனம் தான், அது மேலே இருக்கிற பக்தி தான் அனன்ய பக்தி. இஷ்ட தெய்வம் எல்லாருக்கும் இருக்க இஷ்ட தெய்வம் தப்பு கிடையாது, அது இருக்கணும். அது சமர்த்தனம் பண்ணுற மாதிரி பகவத்கீதையில் ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு ஸ்லோகம் இருக்குது. இது இந்த விஷயத்தில் அது இங்கே சொல்ல வேண்டி இருக்கு. அனன்ய பக்தி அண்ணா அந்த கிருஷ்ணனே ஆராதிக்கிறவங்க, கிருஷ்ண வழிபாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு தோற்றம் என்னன்னா, கிருஷ்ணன் தவிர இன்னொரு தெய்வம் கிடையாது அப்படின்னு சொல்கிறது அனன்ய பக்தி இல்லை. கிருஷ்ணன் உனக்கு பக்தன், நீ உனக்கு ரொம்ப விரும்பின தெய்வந்தான், உனிஷ்ட தெய்வந்தான். அப்போ அடுத்தவங்களை பற்றி ஏன் துவேஷம் பண்ணணும், அடுத்தவங்கள மேலே நீ கை காட்டணும், அடுத்தவங்களுக்கு கூட ஏன் சண்டை போடணும்? அவங்களை செஞ்சுக்கிறது அதே அவங்களுக்கு நல்லது, அப்படின்னாலும் நம்மளை செஞ்சுக்கிறோம். ஆனால் குறை சொல்ல வேண்டியதில்லை, குற்றம் சொல்ல வேண்டியதில்லைன்னு ஏன் இருக்க மாட்டேன்னு அப்படி இருக்க முடியாது. எப்போ ரொம்ப ஃபெனட்டிசம் வருதோ, இந்த அனன்யத்தானேது அதிக பிறகு அவனு பலதெல்லாம் சொல்லுவாங்க. இதுதான் தெய்வம், இந்த தெய்வத்தினு தான் வழிபடு, இந்த தெய்வத்தின் வழிபடலைன்னா நீ வந்து நரக்கத்துக்கு போகிறேன்னு அடுத்த மற்றவங்களை சொல்கிறாங்களே இல்லையா? அப்படி சொல்லலைன்னா கூட இன்னொரு விதமாக நமக்குள்ளே இருக்கிற பல பிரிவுகள் எல்லாம் இவங்களும் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ஆதாரம் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்லோகம் என்னன்னா, பகவத்கீதையில் வந்து தப்பாக புரிஞ்சுக்கணும் ஒரு ஸ்லோகம். 13வது அத்தியாயத்திலோ 10வது ஸ்லோகத்திலோ மயி சானன்யயோகேன பக்திர்யவ்யபிசாரிணி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கங்க. அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு, மயீச்ச என்ன தவிர அனன்ய வேறு ஏதாவது வழியில் ஏதாவது வேறு விதத்தில் செய்யாமே இருக்கிற போகிற அவ்யபிச்சாரிணி பக்தி. அப்படின்னா வெபிச்சாரம்னு டிவேச்சரிங்கன்னு அர்த்தம். வெபிச்சாரம் அப்படின்னா பல 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 10 இடத்துக்கு போகிறது. இப்படி வெபிச்சாரம் பண்ணுற ஸ்திரீக்கு என்னதான் வேல்யூ இருக்கும்? அங்கே அப்படி போய் பலது எல்லாத்தையும் ஆராதிக்கிறது செய்கிறது அப்படியெல்லாம் பண்ணால் அது வெபிச்சாரமாகும். அப்படி இல்லாமல் அவ்யபிச்சாரமான பக்தினி மைச்ச அனன்ய யோகினி, அனன்ய வார்த்தை அங்கேயும் உபயோகப்படுத்தியிருக்காரு. என்ன மேலே தான் எனக்குள்ளதான் அன்னாரு. வெபிச்சாரம் இல்லாமல் வேறு எந்த இடத்துலையும் யாரை பற்றியும் பேசக்கூடாது, யாருன்னு பார்க்கக்கூடாது, கண்ணெட்டி கூட பார்க்கக்கூடாது, அந்த பக்கமே போகக்கூடாது, அப்படி தான் இருந்தாங்க இல்லையா? அப்படி இந்த கோவிலுக்குள்ளே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இப்படி சொல்லி அவ்யபிச்சாரிணி பக்தி. பகவான் பார்த்தியா என்ன சொல்கிறாரோ, அதனால கிருஷ்ணா இஸ் கிரேட், அதனால தான் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் வரும், எல்லாம் வரும். அப்புறம் வந்து
கிருஷ்ணன் மட்டும்தான், இல்லைன்னா நீ அப்போ தான் உனக்கு வந்து கோலோகத்துக்கு போயிடுவே, அப்போ தான் அந்த லோகத்துக்கு போவே, இல்லைன்னா உனக்கு கதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசுவாங்க. ஸோ இவங்க என்ன பாவனைன்னா ஆர்த்தி அர்த்தார்த்தி பக்தர்களனி பக்தின்னு இவங்க வந்து அனன்யம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆர்த்தி அர்த்தார்த்தி பக்தர்களன்னு வந்து அனன்யம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் நாரதருடைய திருஷ்டிலோ நம்முடைய திருஷ்டிலோ இந்த விஷயம் வேறே. இன்னும் விவரம் இது பற்றி கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அடுத்த வாரம் நாளைக்கு இனிமேல் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி, என்ன சில பேர் வெளியில் எங்கெங்கோ கேட்குறாங்க யூடியூப்பில், இனிமேல் இன்னைக்கிலேருந்து இந்த நாரத பக்தி சூத்திரம் முடிகிற வரைக்கும் தினந்தோறும் இதுதான் பேசி இதுதான் அப்லோடு செய்யப்படும். நம்ம இப்படி தான் நிதானமாக இந்த கொஞ்ச நாளைக்கு இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த சப்ஜெக்டின் தொடர்ந்து நமக்கு மைண்டில் கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கு, திரும்பி உடனே நாளைக்கு கேட்கும்போது அடுத்த பிரவச்சனம் ஒரு கண்டினியூட்டி கிளாரிட்டி வந்துடும், விஷயத்தினை நல்லா நம்ம அப்சார்ப் பண்ணிக்கலாம். அது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. हरि ओम. हरि ओम तत्सत्.